ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ நாங்கள் உருவாக்க போகிறோம். அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் த பைபிள், டிஃபெண்ட் த ஃபெய்த். இங்கே நீங்கள் பார்ப்பீங்க ஸ்க்ரீனில். ஆக்சுவலாக இந்த ஷோ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு சில புரியாத வசனங்கள் இருக்கும், இல்லை நம்மளை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வசனங்கள் இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஒரு சில பேர் இந்த வசனத்தை வச்சு நம்மளோட விசுவாசத்தை வந்துட்டு அழிக்கலான்னு பார்க்குற மாதிரி இந்த வசனத்தை காட்டி இதுக்கு நீ ஆன்சர் சொல்லு, அதுக்கு நம்ம விட தெரியாம நம்ம ஒரு ஃபெய்த்ல நம்ம ஷேக் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வசனங்களை நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி இதுக்கான ஒரு பிப்ளிக்கல் ஆன்சர் நம்ம கரெக்டாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஷோல நம்ம வந்து பண்ண போகிறோம். டிஃபெண்ட் த பைபிள், டிஃபெண்ட் த ஃபெய்த், இதுதான் இந்த ஷோவோட பேரு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஷோ நம்பர் 1, எபிசோட் 1 இது நம்ம பார்க்க போகிறோம். என் கூட ஒரு சிஎஸ்ஐ சகோதரர் சாம்ராஜ் இருக்கிறார். ஆக்சுவலா அவரும் வந்துட்டு நல்ல இந்த பைபிள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதே போல் வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்துட்டு அவர் மெசேஜ் எல்லாம் ப்ரீச் பண்றது மட்டும் இல்லாம இந்த பல சந்தேகங்கள் வந்து அவரோட தெரிஞ்ச யூத் பசங்க கிட்ட அது மாதிரி ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் அது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறார். ஸோ இன்னைக்கு அந்த ஷோல அவரும் கலந்துக்கிறார். சோத்திரம் பிரதர். ஓகே, இப்போ நீங்க எந்த இது இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கும் இந்த ஷோல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ கொஞ்சம் ரொம்ப டஃப்பும் வேணாம், ரொம்ப ஈஸியும் வேணாம். நீங்க ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான பைபிள் வேர்ஸ் ஏதாவது கொடுத்து அது நீங்க வந்துட்டு ஓகே இந்த பைபிள் வேர்ஸ் வந்து நம்ம இதுக்கு ஆன்சர் கொடுத்தா பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வசனம் எடுத்து வச்சிருக்கீங்களா? எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஷோல வந்து என்னை இன்வைட் பண்ணிருக்கிறீங்க, அதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம நான் வந்து இன்னைக்கு எடுத்த வசனம் வந்து என்னாகமம் 31வது அதிகாரம். ஓகே, என்னாகமம் 31, அதாவது நம்பர்ஸ். ஆமா, ஓகே, நம்பர்ஸ் 31 verses 15, 15ல இருந்து 17 வரைக்கும். இப்போ அது குறிப்பா அந்த 17 அதுதான் வந்து இப்போ ஒரு சேலஞ்சிங்கான வசனம். ஓகே, நம்ம முதல்ல படிச்சிருவோம். இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன். Now kill all the boys and kill every woman who has slept with a man. ஓகே, இதுல வந்து இந்த வசனத்துல வந்து என்ன போட்டுக்குன்னா எல்லா பசங்களை, அதாவது பாய்ஸ், அப்புறம் எல்லாம் பெண்களையும், யார் யாரெல்லாம் வந்து இந்த அதாவது யார் யாரெல்லாம் தகாத உறவு வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கொல்லு. அது வந்துட்டு இப்போ என்ன சொல்ல வராங்க, ஏன் இந்த வசனத்தை பார்த்து என்ன ஆக போகுது? அதுக்கு முன்னாடி இந்த வசனத்துக்கும் சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதாவது வந்து இந்த மோசே வந்துட்டு கிட்டத்தட்ட எகிப்துல இருந்து மக்களை வந்து காப்பாத்தி வனாந்தரத்துக்கு, அதாவது ஃபாரோன் கிட்ட இருந்து அவ்வளவு ஊமைகள்லாம் இருந்திருக்கு, அவ்வளவு சோதனைகள்லாம் இருந்தது. அந்த சோதனைகள்லாம் வந்துட்டு எடுத்து போட்டு காப்பாத்தி அதுக்கப்புறம் இது வனாந்தரத்துல டிராவல் பண்ணிட்டு போற டைம், அதாவது பர்டிகுலரா வந்து கேனனுக்கு வந்துட்டு இவங்க வந்து போகணும். அப்போ வந்து ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தோட டிஃபென்ஸ் தான் இந்த வசனம் வந்து சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரையும் கொல்ல சொல்லுது. கடவுள் வந்து நேசிக்கிற கடவுளாச்சு, எப்படி கொல்ல சொல்றாங்க? அது மட்டும் இல்ல, எல்லாரையும் கொல்லு. கிட்டத்தட்ட ஒரு நாட்டுக்குள்ள போனீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த லேடிஸ் கூட அவங்க இது பண்ணாங்களோ அவங்க அனைவரையும் கொல்லு. அது மட்டும் இல்ல, 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா virgins but save for yourself every girl who has not slept with a man. யார் யாரெல்லாம் virgin, அதாவது இந்த தகாத உறவு வச்சுக்காத்த அந்த பெண்களை மட்டும் நீ வச்சுக்கோ, மத்த எல்லாரையும் கொள்ளு. ஏன் இது தப்பு தானே? இது இல்ல, ஒரு பொண்ணோட உரிமை, நான் என்ன வேணா பண்ணுவேன், என்னோட உடம்பு, அப்படித்தானே இந்த காலத்து சொசைட்டி இருக்கு. இது என்னோட உறவு, நான் பண்றதுல என்னப்பா உலகத்துல பண்ணாத விஷயமா? ஏன் வந்து கடவுள் வந்துட்டு இப்படி பண்றாரு? இந்த காலத்துலயும் அப்படித்தானே நடக்குது. அப்ப போயிட்டு இஸ்ரேல் கிட்ட போயிட்டு சொல்றாரா இந்த மாதிரி போய் எல்லா நாட்டுல இருக்கிற யார் யாரெல்லாம் இந்த தப்பு பண்ணுங்க கொள்ளுங்க, அந்த மாதிரி யாரும் இஸ்ரேல் பண்றது இல்லையா? அப்ப ஏன் பர்டிகுலரா இந்த டைம்ல இது நடக்குது? இது வந்து கிட்டத்தட்ட அந்த காலத்துல வந்து கிட்டத்தட்ட கடவுள் வந்து சொல்றாரு இது மாதிரி. ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள அந்த, அதாவது இது 2 விதமா இதை வந்து சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அந்நியர்கள், கடவுளுக்கு விரோதமா பாவம் பண்ணியிருக்கிறாங்க. சோ அதனால வந்துட்டு கடவுளை விட்டு அவங்க விலகி இருக்கிறாங்க. எல்லாரும் தானே கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சவங்க. ஆனா வந்து இஸ்ரவேல் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ல, அவங்க வந்து தேர்ந்தெடுக்கல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் இதனோட ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட். ஏன்னா வந்து என்னாகமம் 31ங்கிறது முதல் வசனம் இல்ல. ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு 31 சாப்டர்ஸ் இருக்கு. 31, 30, 29. ஸோ நம்ம எடுத்தோன்னே வந்துட்டு யாரோ ஒரு இது உங்களுக்கு யார் இந்த வசனம் முதல்ல காட்டுனது? உங்க சர்ச்லயா இல்லைன்னா
உங்க பாஸ்டரா இல்ல யார் இந்த வசனம் இது வந்து எங்க சர்ச்சில் இருக்கிற ஒரு ஒரு சகோதரர் தான் இந்த வசனத்தை காட்டினார். ஓகே, என்னாகமும் 31:17-18 காட்டி இந்த மாதிரி கடவுள் இப்படி இருக்கிறாரு, ஆமா, எல்லாரையும் கொல்ல சொல்றாரு, ஆனா கண்ணியை மட்டும் நீ கொல்லாத, கண்ணியை மட்டும் கொள்ளாத, என்ன கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தது. ஓகே, இது கேட்டோன்னே நீங்க என்ன நினைச்சீங்க? ஈஸியான ஆன்சரா இல்ல அந்த டைம்ல உங்களுக்கும் நான் இப்படி போட்டிருக்கு பைபிள்ல நினைச்சீங்களா நீங்க? அவர்கிட்ட ஆனா கடைசி வரைக்கும் பதில் சொல்லல. சரி, கண்டிப்பாக பதில் நமக்கு கடவுள் வெளிப்படுத்துவார். அது மட்டும் இல்ல அந்த ஃப்ரெண்டுக்கு நீங்க கண்டிப்பா அனுப்புங்க இந்த நம்பர்ஸ் என்னாகும் 31. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் 31 அதிகாரங்கள் இருக்கு. 31ங்கிறது முதல் அதிகாரம் இல்ல. ஃபர்ஸ்ட் அதனோட ஃபர்ஸ்ட் எங்க இது தொடக்கம் ஆரம்பிக்குது, இந்த ஏன் இது கொல்ல சொல்றாங்க, இதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கும்ல. ஒருத்தனை கொல்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி இல்லாம கொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முதல்ல போவோம். இப்போ பாத்தீங்கன்னா இதனோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னாகமம் 22 நம்பர்ஸ் 22 தான் போட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் வசனத்துல பாத்தீங்கன்னா then the Israelites traveled to the plains of Moab and camped along the Jordan across from Jericho. Now Balak son of Zippor saw that the Israel has done to the Amorites. Okay, Amoritsங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு தேசம். அந்த தேசத்தை அவங்க யுத்தத்தால ஜெயிச்சாங்க. இஸ்ரவேல் மக்கள் வந்து ஜெயிச்சாங்க. ஆமா, அப்போ வந்துட்டு இந்த பாலக் வந்து ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறார். இஸ்ரேல்காரன் வந்து ஏற்கனவே அழிச்சிருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட எங்க இடத்துக்கு வராங்க, பிளெயின் ஆஃப் மோபைட் பாருங்க. மோப் இருக்கு பாருங்க. மோப் பிளெயின்ஸ்னா பாத்தீங்கன்னா மவுண்டன், மலை இடத்துல தான் பிளெயின்ஸ். இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இஸ்ரேல பார்த்தவொன்னே ஐயோ இவங்களா இந்த அமரைட்ஸ்ங்கிற ஒரு மகா பெரிய ஒரு ராஜ்யத்தை விழுத்தினவங்களாச்சே, பெண்ணா என் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ 3வது வசனத்துல பாருங்க, and Moab was terrified because there was so many people. அதாவது அந்த மக்களை பார்த்தோன்னா இவ்வளவு மக்களா, இவ்வளவு பெரிய ஒரு படம் இருக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லி அவன் அர்த்தம் பாருங்க. Indeed Moab was filled with dread because of the Israelites. பயம் வர ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா மோவாபைட்ஸ் வந்துட்டு மறுபடியும் அந்த எல்டர்ஸ் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த படம் வந்திருக்கு, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மாடு வந்துட்டு அந்த நம்மளோட கஞ்சி தண்ணி பார்த்துருக்கீங்களா, அது எப்படி ஃபுல்லா வலிச்சு சாப்பிடும், அது மாதிரி நம்ம நாடை வலிச்சு இவங்க சாப்பிடுவாங்க. அதான் மாட்டுக்கு வந்துட்டு இப்போதைக்கும் ஆமா அந்த காய்டி தண்ணி சொல்லுவாங்க, அந்த காய்டி தண்ணி ஊத்துனா அது ஃபுல்லா குடிச்சிரும். அதான் அது மாதிரி நம்ம நாடை ஃபுல்லா அதாவது இஸ்ரவேல் மக்கள் வந்து வாஷ் அவுட் பண்ண வராங்க. ஆமா, இப்போ அந்த பயம் வந்துருச்சு யாருக்கு, இந்த மோபைட் ராஜா. மோபைட் ராஜா பாத்தீங்கன்னா பாலக். ஓகே, BALAK. இவர் ஒரு 2 பேர் மொத்தம் இருக்கிறாங்க, பாலக் பாலம். இந்த 2 பேர் தான் இந்த ஸ்டோரியில முக்கியமானவங்க. பாலக் பாத்தீங்கன்னா அவர் கிங்கு. பாலம் இப்போ அடுத்தது வந்து ஒருவர் இவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இவங்க நம்ம நாட்டுக்கு வந்தா நம்மளை அழிச்சிருவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்துட்டு 7வது வசனத்துல பார்ப்போம். இப்போ 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா சென்ட் மெசஞ்சர்ஸ் டு சம் பாலம். இதோ இங்க போட்டுருப்பாருங்க பாலம். பாலம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு கிட்டத்தட்ட கடவுள் கிட்ட ஒரு பேசுற ஒரு தீர்க்கதரிசி மாதிரி. ஓகே, கடவுள் கிட்ட இவர் பேசுற ஆளு, இவர் கிட்டத்தட்ட என்ன சொன்னாலும் நடக்கும். ஸோ ஏன் வந்துட்டு இந்த ராஜா வந்து பாலம் அனுப்புறாரு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த பாலம் இந்த ப்ராஃபிட் கிட்ட ஏன் இந்த ராஜா அனுப்புறாருன்னா, now come and put a curse. curse என்னன்னு உங்களுக்கு தெரியும், சாபம். சாபம் யாரு, பாலம் வந்துட்டு பாலம் கிட்ட சொல்றாங்க, நீ வந்து ஒன்னும் பண்ண வேணாம், நீ அவங்கள வந்து சபிச்சா போதும். சபிச்சா என்ன, ஒரு ஒரு தீர்க்கதரிசி சபிச்சா என்ன ஆகும், அந்த நாடு இவன் தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து கொல்ல முடியாது. ஏன்னா இவங்க படம் ரொம்ப ஸ்ட்ராங். ஏற்கனவே அமர்ரைட்ஸ் வந்து வாஷ் அவுட் பண்ண ஒரு நாடு இது. இப்போ வந்துட்டு வேற இன்னொரு வழி பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஒரு சாபத்தை போட்டு விட்டா என்ன ஆகும், இந்த நாடு அழிஞ்சிடும். இஸ்ரவேல் நாடு அழிஞ்சிடும். ஆமா, ஓகே. அதனாலதான் இந்த வசனம் பாருங்க, then I will able to defeat them and drive them out of the country, for I know that you are blessed, so those who are cursed are cursed. ஏன்னா அந்த ராஜாக்கு தெரியுது, பாலக் அந்த BALAK பாலக் அந்த ராஜாக்கு தெரியும், இவர் வந்து ஒரு நாடை வந்து ஆசீர்வதிச்சா அந்த நாடு என்ன ஆகுது, ஆசீர்வதிக்கப்படும், சபிச்சா சபிக்கப்படும். ஓகே, இதுதான் இப்போ கான்டெக்ட், புரியுதா? இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு வந்து மலை அதிகாரம் மோவாபைட்ஸோட அந்த மலை இடத்துல தங்கிட்டாங்க. தங்கியோன்னா அந்த ராஜா அங்க இருந்து பாக்குறாரு, இவங்க வந்தா நம்மள ஃபுல்லா அழிச்சிருவாங்க. இவர் என்ன பண்றாரு, சாபத்தை போறதுக்கு அவங்க ஒரு தீர்க்கதரிசி இது தப்பா ரைட்டா? ஃபர்ஸ்ட் அவர் அந்த அப்ரோச்சே கரெக்டான.
ஓகே, ஒண்ணு இதுவே சண்டை நம்ம ஆளுங்க போடும்போது- first பேச மாட்டாங்க. அந்த இல்ல. அந்த கேள்வி இல்ல கேட்டாங்க. ஒருத்தகிட்ட வந்து 1-to-1 வரேன்னு பார்த்தா நீ நேருக்கு நேரா தான் சண்டை போடும். ஏன்னா அந்த காலம் அந்த மாதிரி ஒரு காலம். இப்போ வந்துட்டு 1-to-1 நம்ம போடவே மாட்டோம். ஏன்னா வந்து நியூ டெஸ்டிமென்ட் பீரியட்ல இருந்தது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க, இஸ்ரேல பார்த்தோம்னா இவனை நம்ம அழிக்கணும், இவன் ஐயோ இவன் நம்ம இடத்தாண்ட வந்துட்டான், டப்புன்னு அவனை போய் கொள்ளு. அப்ப நம்ம டிஃபெண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாது? டிஃபெண்ட் பண்ணல. இல்ல இப்போ இஸ்ரேலுக்கு அதான நிலைமை. இப்போதைக்கும் ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு யுத்தமானது நடக்குது. இல்ல, ஆனா அவங்க நியூ கவர்னன்ட்ல வந்து கண்டிப்பா கடவுளே அவங்களை காப்பாத்துவாரு. அவங்க இன்னும் வராததுனால தான் இந்த ஃபைட் வந்து இது ட்ரிபுலேஷன் முடியற வரைக்கும் தான். கண்டிப்பா அது அடுத்த ஒரு டாபிக்ல நம்ம பேசுவோம். இப்போதைக்கும் இந்த இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இது பண்ணிதானே ஆகணும். ஆனா ஆனா இது தப்பான அப்ரோச்சா இருக்கு. அதாவது ஒரு ப்ராஃபிட் கிட்ட சொல்லி நீ வந்துட்டு என்ன பண்ற, எனக்கு சாபத்தை போட்டுற, அது மேல நான் பணத்தை கொடுத்துறேன், அதுதான் இந்த ஃபுல் அதிகாரம். ஸோ உங்களுக்கு இந்த கான்டெக்ட் இப்போ புரிஞ்சிருக்கும், பாக்குற வியூவர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும். பாலக் வந்து ராஜா, பாலம்ங்கிற வந்து ப்ராஃபிட். இஸ்ரேல பார்த்தோன்னா எப்படியாவது ஒரு சாபத்தை போட்டு விட்டு இந்த நாடு அழிக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சுதா பிரதர் உங்களுக்கு? புரிஞ்சுது. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, சும்மா நம்ம ஆடியன்ஸ்க்காக நம்ம சொல்றோம், எக்ஸ்பிளைன் பண்றோம், அதுக்காக தான். ஓகே, இப்போ உங்களுக்கு நிறைய பணம் நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இவ்வளவு பணம் கிடைக்குது, நம்ம தான் தீர்க்கதரிசியாச்சு, நம்ம செம்ம ஜாலியா வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சபிப்பீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் கடவுள் கிட்ட போய் கேட்பீங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நான் அதை ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். ஒரு விசுவாசி கடவுளை ஏற்றுக்கொண்டு அவரோட வழிகள் நடக்கிறதா இருந்தா அதை நான் வந்து கிட்டத்தட்ட ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். ஓகே, இப்ப பாலம் என்ன பண்றாரு பாருங்க. இவர் போய் பேசுறாரு. அப்போ வந்து பாலம் வந்து சொல்றாரு, கடவுள் வந்து பாலம் கிட்ட சொல்றாரு, do not go with them. அந்த தெம் யாரும் தெரியும்? இஸ்ரேல் இல்ல, தெம்ங்கிற வந்து பாலக். அவங்க கிட்ட போவாதுக்கு. இது வந்து யார் பேசுறாங்கன்னா, God said to பாலம். பாலம்னா யாரு? கிங். ப்ராஃபிட். ஓ, ப்ராஃபிட். பாலக் பாலம், அதான் இது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வேர்ட்னால நமக்கு பாலக், BALAK. அந்த LAK பாத்தீங்கன்னா அவர் வந்து ராஜா, LAM வந்துட்டு இவர் ப்ராஃபிட், இவர் வந்து தீர்க்கதரிசி. ஆமா, இவர் வந்து அப்ப கடவுள் இவர்கிட்ட சொல்றாரு, do not go with them. அந்த தெம் உங்களுக்கு யார் தெரியும்? பாலக். ஓகே, யூ மஸ்ட் நாட் புட் அ கர்ஸ். கடவுள் கட்டளையிட்டார், நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, சாபம் போடக்கூடாது. பிகாஸ் தே ஆர் பிளெஸ்ட். உங்களுக்கு தெரியும் இது ஏன் இந்த சென்டென்ஸ் கடவுள் சொல்றாரு? ஆபிரகாமுக்கு வந்துட்டு அவர் ஆசீர்வதிச்சிட்டார் இஸ்ரேல், அதனால நீ அது பண்ணக்கூடாது. சோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவன் வந்து சொல்றான், த நெக்ஸ்ட் மார்னிங் பாலம் ப்ராஃபிட் வந்து சொல்றாரு, got up and said to Balaam, prince, go back to your own country. சொந்த நாட்டுக்கே போயிடு. for the Lord has refused to let me go with you. உன் கூட வரக்கூடாது சொல்லிட்டான். அப்ப இதோட ஸ்டோரி முடியணும்ல, தான் இந்த ஸ்டோரியோட ஆரம்பமே இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப பாலம் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான். வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஓகே, உங்களுக்கு இந்த சினாரியோ இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, பிகாஸ் ஐ வில் ரிவார்ட் யூ ஹேண்ட்சம். இந்த ராஜா வந்து இப்ப சொல்றாரு, பிகாஸ் ஐ வில் ரிவார்ட் யூ ஹேண்ட்சம்லி அண்ட் டூ வாட் எவர் யூ சே. நீ என்ன சொன்னாலும் நான் உனக்கு செய்யறேன். நீ தயவு செய்து என்ன பண்ற, கம் அண்ட் புட் அ கர்ஸ் ஆன் தீஸ் பீப்புள். இஸ்ரேல் மேல நீ தயவு செய்து போடு. அதுக்கு வந்து ஏற்கனவே கடவுள் வந்து பாலம் கிட்ட சொல்லிட்டாரு, நாட்டுக்கே நீ போயிடு, அவங்களை திருப்பி எடுத்தணும். ஆனா பாலம் என்ன பண்றதா பாருங்க, ஈவன் இஃப் பாலக் அந்த ராஜா, நீ என்னதான் நீ கோல்டு சில்வர் என்ன கொடுத்தாலும் என்னால கடவுளோட கட்டளையே மீற முடியாது. ஆனா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் பாருங்க, நீ என்ன பண்ணு, என் கூட இந்த நைட்டு இரு. இதே தப்பு. ஆமா, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, அந்த பணத்தை பார்த்தானா அவனுக்கு ரிஜெக்டும் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நீ எதுக்கோ நைட் என் கூட இரு, சரியா? அவன் நாளைக்கு முடிச்சா கடவுளையே நான் கன்வின்ஸ் பண்றேன். இங்கேயே அடி வாங்கிட்டான். யாரு? இந்த தீர்க்கதரிசி அடி வாங்கிட்டான். ஆமா, பாலம். அந்த ஏன்னா வந்து ஒரு தீர்க்கதரிசி ஆனவன் கிட்டத்தட்ட கரெக்டா இருக்கணும். கடவுளை தான் சொன்னாங்க, தெளிவா இதாகணும். இன்னைக்கு நாட்டுல வந்து இது ஒரு பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. ஆரம்ப காலத்துல நிறைய பேர் வந்துட்டு சூப்பரா ஆக்சுவலி வந்து ஊழியத்தை நடத்தி வருவாங்க. இந்த ஒன்ஸ் இந்த பணம், பேர், புகழ் பார்க்கும்போது ஓகே, மக்களுக்கு நம்ம கன்வின்ஸா போகலாம், மக்கள் வந்து எதை ஆசைப்படுறாங்களோ அதை கொடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ்ல மாறுது. அதே மாதிரிதான் இப்போ இவரும் போறாரு. இப்போ பாருங்க, ராத்திரி நேரத்துல தட் நைட் காட் கேம் டு பாலம். அந்த ப்ராஃபிட் கிட்ட வர்றாரு. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க கடவுள், சின்ஸ் தீஸ் மேன் have come to summon you, go with them, but do only what I tell you. அதாவது உங்க கூட அவங்க இருந்தாங்க, சரி நீ அப்படி போறியா, உன் ஒழிக்க நான் வந்து எப்படி அவனை நான் இது பண்ண போறேன், நீ அவங்க கூட போ, ஆனா நான் சொல்றதான் நீ செய்யணும். அதாவது இது வந்து மனிதர்கள் கூட வந்து போ சொல்றாரு அந்த பாலம். ஆமா, இந்த பாலக், அதாவது சாபம் இப்போ நான் போட போறேன் அப்படின்னு அவன் கட்டளை விட்டான்ல பாலம் கிட்ட. இந்த பாலக் வந்துட்டு சொல்லியிருக்கான், எனக்கு தயவு செய்து ஒரு சாபத்தை போடு. இவரு கடவுள் கடந்துன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவன் வந்து என்ன சொல்றான், நீ என் கூட இரு நைட்டு,
கடவுள் பார்த்தாரு, ஓகே நீ அப்படிதான் பிளான் போறியா, சரி உன் வழியிலே நான் போறேன். நீ இவ்வளவு தீர்க்கதரிசியா இருந்துட்டும் நீ என்னோட பேச்ச கீழ்ப்படியில, சரி உன் வழியிலே நான் போறேன். அதுதான் இந்த 20வது வசனம். இனிமேட்டு தான் பயங்கரமா இருக்க போது. இல்ல இனிமேட்டு தான் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து நம்பர்ஸ் 23. இந்த ஸ்டோரியோட அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் 23. இங்க பாத்தீங்கன்னா இப்ப ரெடி ஆயிட்டாங்க, சாபம் எப்படியாவது பண்ணணும், பாலம் வந்து எப்படியாவது சாபம் கொடுக்கணும். அதுக்காக என்ன சொல்றாருன்னா, ஒரு முதலாவது வசனத்தை பாத்தீங்கன்னா 7 ஆல்டர்ஸ் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணு இங்க சொல்றான். பாலம் வந்துட்டு பாலக்கிட்ட சொல்றான், ப்ரிப்பேர் பண்ணி 7 புல்லு 7 ரேம் ரெடியா வை, சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது இப்ப கடவுள் என்கிட்ட வருவார். ஏன்னா இப்ப பாவம் மன்னிப்புக்காக அவன் பண்றான். இவங்க பண்றது தப்புன்னு தெரியும். பாவம் மன்னிக்கப்பட்டா திருப்பி கடவுளுக்கும் அவனுக்கும் அந்த பந்தம் திரும்பி வந்துடும்ல. அவன் பண்றான். பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு அந்த பண்ணியோன்னு பாத்தீங்கன்னா அது பாருங்க, இதுல பண்றாங்க. God met with him and Balaam said, I have prepared 7 altars. On each altar I have offered a bull and a ram. அவன் பாவத்துக்காக அவன் வந்து ரத்தம் சிந்துறான். பழைய காலத்துல உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த ரத்தம் சிந்துறது. கரெக்ட். ஓகே, அப்ப கடவுள் வந்துட்டு நான் சொல்றதுதான் நீ பண்ணுன்னு சொல்றாரு. இவன் வந்து ரெடியா இருக்கான், சாபத்தோடு முதல் வார்த்தை லார்டு வந்து என்ன பேசுறாருன்னா, ஒரு திரும்பி ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் பேசுவார். இந்த வசனம் பாத்தீங்கன்னா 5, 6, 23வது அதிகாரம். ஆமா 23ல ஃபர்ஸ்ட் கர்ஸ் அவன் போட சொல்லுவான். ஆனா கர்ஸா வராது, அது கிட்டத்தட்ட பிளெஸிங்கா தான் வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரு பாலக் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு அந்த வசனத்தை ராஜா காட்டும். ஆமா, இப்போ 11வது வசனத்தை நல்லா உன்னிப்பா பாருங்க, நீங்க படிங்க அந்த 11வது வசனத்தை. Balak said to Balaam, what have you done to me? I brought you to curse my enemy, but you have done nothing but bless them. உங்களுக்கே புரியும் இந்த வசனம் நீங்க படிக்கும் போது. நான் உன்னை எதுக்காக கொண்டு வந்தேன், சபிக்கிறதுக்காக. ஆனா நீ என்ன பண்றாங்க, போயிட்டு நீ வந்து அவனை வந்து ஆசீர்வதிக்கிற. ஃபர்ஸ்ட் இது இதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 வாட்டி இது நான் காட்டுறேன், வசனங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 23:11 முதல் வாட்டி அவன் வந்து சொல்றான், நீ என்ன பண்ணிருக்கிற, க்ளோஸ் பண்ண சொன்னா பிளெஸ் பண்றேன். இப்போ இதே இது காட்டுறேன் 2வது 3ல. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு பிளெஸிங் அவர் கொடுத்துட்டு திரும்பி பாலக் வந்து கேட்கிறாரு, அப்பா நீ தயவு செய்து சாபம் கூட நீ கொடுக்க வேணாம், தயவு செய்து அதுதான். Then Balak said to Balaam, neither curse them at all nor bless them. நீ சபி கூட வேணாப்பா, ஆனா தயவு செய்து அவன் ஆசீர்வாதம். இது ரெண்டாவது ஆசீர்வாதம் அவன் கொடுத்தோன்னா இவனுக்கு, டேய் நான் உன்னை சபிக்க சொன்ன, நீ என்னடா மறுபடியும் ஆசீர்வாதம் தான் அவனுக்கு கொடுக்குற. இது வந்து வசனம் 25, 23, 25 என்னாகமோ 23, 25 நோட் பண்ணிக்கோங்க. பத்தது பாத்தீங்கன்னா 3வது வாட்டி, தேர்ட் டைம் பாருங்க, 24:10. Then Balak's anger burned against Balaam. He struck his hand. அவர் கையில ஒதிச்சிட்டான் together and said to them, I summoned you to curse my enemies. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், சபிக்க சொன்னேன். But you have blessed them 3 times. பாத்துக்கோ 3வது வாட்டி. அதனால நீ என்ன பண்ற, now leave at once and go home. உன் வீட்டுக்கே நீ போயிடு. I said I will reward you handsomely, but the Lord has kept you from being rewarded. அதாவது பாலம் வந்து சொல்றாரு ப்ராஃபிட், நான் சபிக்கணும் தான் நீ ஆசைப்பட்ட, அதுக்காக நீ பணம் தர, ஆனா எல்லாம் முடியல, கடவுளோட ஆவிய மேல இறங்கும் போது என்னால சபிக்க முடியல, ஆனா அவங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறேன். ஓகே, இப்ப சாபம் போட முடியல, அப்ப கிட்டத்தட்ட தோல்வி தானே. ஆமா, இந்த ராஜாக்கு இப்ப தோல்விதான். அப்ப அவன் அடி வாங்க போறான்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னதான் மெத்தட்ல அவன் ஜெயிக்க முடியும், ஏன்னா அவனால யுத்தம் போட முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு, இவங்க பயங்கரமான ஆளுன்னு தெரிஞ்சிச்சு, தீர்க்கதரிசியும் சாபம் வந்து பழிக்கல. நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அவனால, அதாவது குறுக்கடான பிளான் தான். ஓகே, அந்த குறுக்கடான பிளான் தான். இப்பதான் நம்ம ஏத்திஸ்ட் சகோதரர்கள் இல்ல பைபிள் ஸ்கெப்டிக்ஸ், அதாவது இந்த பைபிளை வந்துட்டு இது தப்பு அது தப்பு சொல்றவங்களுக்கு இன்மேட்ட தான் இந்த பசிலோட ஒரு புதிரே இன்மேட்ட தான் ஆரம்பிக்கும். ஏன்னா வந்துட்டு அவன் வந்து பிளான் பண்ணிட்டான், எப்படி வந்து யுத்தம் போட்டு ஜெயிக்க முடியாது, அடுத்து வந்து தீர்க்கதரிசியை கொடுத்து சாபம் தான், அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. சோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஒரு குறுக்கடான பிளானா தான் யூஸ் பண்ணுவான். ஏன்னா அவ்வளவு ஈஸியா அவன் டிஃபீட் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அதுக்கு இங்க. ஓகே, இப்ப நம்ம அது பார்க்க போறோம். நெக்ஸ்ட் மெத்தட் அவன் என்ன யூஸ் பண்றான், அதனால என்ன நடக்க போகுது நம்ம பார்ப்போம் அந்த வசனத்தை. இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனால சாபம் கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ அவன் நெக்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றான். என்ன மெத்தட் பாருங்க, என்னாகுமோ 25 முதல் வசனம் பாருங்க. 23 ஆரம்பிச்சது, 25 வந்துட்டோம். அந்த பிளெஸிங் 24, அது 25 வந்து இப்போ while Israel was staying in Shittim, the men began to indulge in sexual immorality with Moabites. Moabites உங்களுக்கு யாருன்னு தெரியும், இந்த ராஜாவோட மக்கள் Moabites women. ஓகே, இவங்க கூட என்ன பண்றாங்க, தகாத ஒரு. ஆமா, ஓகே,
அது மட்டும் இல்ல, ஆமா தகாத உறவு வச்சது மட்டும் இல்லாம who invited them to sacrifice to their gods. அதாவது வந்து இந்த மோபைட்ஸ் பாத்தீங்கன்னா பாலுங்கிற ஒரு கடவுளை வணங்குறவங்க. பால் கடவுளை வணங்குறவங்க அந்த மோபைட்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, இவங்க கூட தகாத உறவு வச்சுக்கிட்டு அவங்க கூப்பிடுறாங்க எங்க கடவுள் முன்னாடி. ஆமா, சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தகாத உறவோட ஈடுபடுறாங்க. ஆமா. These people ate and bow down before these gods. ஓகே, அவங்க கிட்ட இது பண்றாங்க. So Israel joined in worshipping the Baal. இது பாருங்க, பால் இந்த கடவுள், Baal of Peror. And the Lord's anger burned against them. இப்போ கடவுளோட கோபாக்னி வந்துச்சு. கடவுளோட கோபாக்னி வந்து என்ன ஆகும்? அழிஞ்சுதான் போவாங்க. ஓகே, அப்போ இது ஒரு பிளான் படி தான் நடக்குது. ஆமா, இல்ல இப்படி இந்த கேம் பிளான் வந்துட்டு அந்த ராஜாக்கு போறதுக்கு தீர்க்கதரிசி சொன்னானா, அவனே தான் சொன்னாங்க. பாத்தீங்களா, இங்கதான் நம்ம ஆனா நமக்கு தெரியும், ஆனா நம்ம படிக்காததுனால அந்த 31 நம்ம பார்த்தோம்னா என்ன யோசிச்சோம், ஐயோ ஏன் கடவுள் பிளைண்டா படிக்கும் போது அது யாரா இருந்தா கடவுள் மோசமானவரா அங்க இருக்கிற என்ன 25 என்ன பண்றாங்க இந்த மோபைல் பெண்கள் போயிட்டு என்ன பண்றாங்க, இஸ்ரேல் கூட தகாத உறவு வச்சிருக்காங்க. இல்ல அந்த ஐடியா வந்துட்டு அந்த தீர்க்கதரிசி தான் சொன்னாங்க. அது வந்து இந்த வரப்போற அதிகாரத்துல நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்ப்போம். இதுல இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம், ஒருத்தருக்கு பணாசை வந்துச்சுன்னா அழிவு கண்டிப்பா வரும். இதே மாதிரிதான் இப்போ செக்ஷுவல் இம்மாரிட்டியில அவங்க கலந்துட்டோன்னா என்ன ஆகுது, மத்த கடவுளோட வணங்கினோன்னா கடவுளோட கோபாக்கினே வந்தா என்ன ஆகும், அந்த மக்களை அழிப்பாரா இல்லையா? கண்டிப்பா அழிப்பாரு தான். சோ அந்த ப்ராஃபிட்டுக்கு இது தெரியும், என்னால கேர்ஸ் பண்ண முடியாது. நான் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா சொல்றேன். செக்ஷுவல் இம்மாரிட்டி பண்ணிட்டு அவங்க மத்த கடவுளை வணங்குவேன். சரி, அதுல என்ன தப்பு இருக்குன்னு நம்ம கேட்போம். என்னங்க ஒருத்தன் தெரியாம விழுந்துட்டான், தடுக்கி விழுந்துட்டான், அதுக்குள்ள ஏன் கோவம் வந்தது? சோ இப்பதான் அவங்களோட வரலாறு என்னன்னா, கிட்டத்தட்ட இஸ்ரேல்ல அதாவது பெரோ ராஜா கிட்ட இருந்து அவ்வளவு அற்புதமா காப்பாத்தி அந்த வனாந்தரத்துல மண்ணாவை கொடுத்து உன்னை நான் அவ்வளவு சூப்பரா வச்சிருக்கிறேன்னா, நீ என்னன்னா அற்ப ஆசைக்கு போயிட்டு கலக்கும் போது யாரா இருந்தாலும் கடுப்பாவும் தான் விழுவாங்க தானே. சரி, மோசஸ் கிட்ட சொல்லி அவங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்க கண்டிச்சுன்னு சொல்லலாம். எடுத்தோன்னே ஏன் அவர் கோவம் வருது? அது ஒரு கரெக்டான கேள்வி தானே. ஒரு ஏத்திஸ்ட் உங்ககிட்ட கேட்கறான், சரி பண்ணிட்டாங்க, நான் கூட தெரியாம இப்ப ஏதோ தப்பு பண்றேன், அதுக்காக டப்புன்னு இவங்க கோவப்பட்டுருவாரா? இது பழைய ஏற்பாடு கடவுளுங்க. கிட்டத்தட்ட ஆதாம் வந்துட்டு இல்ல ஏவாள் வந்துட்டு அந்த கனியை புசிக்கும் போதே அந்த ஏடன்ல இருந்து துரத்துறாருல. ஆமா, அந்த ஒரு சகோதரர்களுக்கு தெரியாது அதுக்கு நம்ம. ஆமா, ஓகே. ஆனா இப்ப இதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறேன். ஏன் வந்து கடவுள் இந்த பண்ணி அடுத்த செகண்டே அவர் பாருங்க கடவுளோட கோவாக்னி ஏன் வருதுன்னு நம்ம வந்துட்டு அந்த வசனத்தை பார்க்க போகிறோம். ஓகே, இந்த விஷயத்த பண்ணதுனால கடவுளோட கோபாக்னி வந்தது. நம்ம 10 கட்டளைகள் படிச்சிருப்போம் சின்ன வயசு சண்டே ஸ்கூல்ல. அதோட முதல் கட்டளை என்னது? அதாவது என்னை தவிர வேற ஒரு தேவன் இல்லை. இதுதான் நம்ம வசனத்தை எடுக்கிறேன். எக்ஸோடஸ் அதாவது யாத்ராகம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 3. You shall have no other gods before me. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வேற ஒரு கடவுள் கிட்ட பாலுங்கிற ஒரு கடவுள் இது பண்ணாங்க. அவங்க அந்த கடவுள் கிட்ட என்ன பண்ணாங்க, you shall not bow down to them or worship them. இது ஒரு கட்டளை. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்துட்டு இது பண்ணி. ஆமா, அப்ப தப்பு. கடவுளோட கட்டளை மீறினாங்க. நம்பர் 1. அதே 14 பாருங்க, அது ஒரு கட்டளை. மொத்தம் 10 கட்டளை இல்ல, இது 14th வசனத்துல அதாவது விபச்சாரம் செய்யாதிருப்பதாக. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. இப்போ 2 கட்டளையும் மீறினாங்க. கட்டளையை மீறினா என்ன ஆகும், தண்டனை. பிரதர் உங்ககிட்ட மறுபடியும் கேட்கிறேன், கடவுளோட கட்டளை கீழ்ப்படியலன்னா என்ன ஆகும்? தண்டனை வரும். ஓகே, இப்போ வந்து கடவுளோட கட்டளை கீழ்ப்படியலன்னா என்ன ஆகும்னு இப்போ பைபிள் வந்துட்டு நமக்கு விளக்குது. நம்ம சொல்ல வேணாம், மனுஷனா பைபிள் வந்து சொல்லுது. இஸ்ரேல் கிட்ட அன்னைக்கு தேவன் வந்து கட்டளையிட்டார். However, if you do not obey the Lord your God, என்ன அர்த்தம்? However, if you do not obey the Lord your God and do not carefully follow all his commands and decrees I am giving you today, all these curses will be upon you. இந்த all these curses என்னென்ன? ஓகே, என்னென்ன அதுக்கு ஒண்ணு நான் உதாரணம் காட்டுறேன். இது நிறைய இருக்கு. இதுல இப்போ 22 நான் எடுக்கிறேன். இப்போ நீ ஒரு கட்டளை நீ கீழ்ப்படியில, இது ஒரு curse. The Lord will strike you with disease, wasting disease, with fever and inflammation, scorching heat and drought, with blind and mildew, which will plague you until you perish. என்ன அர்த்தம், நீ அழியிற வரைக்கும் நீ இந்த ஒரு பாவம். ஏன்னா கடவுள் வந்துட்டு நீ எகிப்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கிறார். மத்த கடவுள் மாதிரிலாம் இல்ல. இப்போ மத்த கடவுள் என்ன பண்றாங்க, இந்த கடவுளுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணலாம், வணங்கலாம், கெட்ட விஷயங்கள் பண்ணலாம். கடவுள் முன்னாடி நீ வணங்கலாம், அவருக்கு முன்னாடி எது பண்ணலாம், ஒண்ணுமே தப்பு கிடையாது. ஆனா யெகோவா வந்து ஒத்துக்க மாட்டாரு.
நீ தகாத உறவு பண்ணியா, ஏன் நீ ஃபாலோ பண்றவன் பண்ணியா, அப்பயும் நான் தண்டனை கொடுப்பேன். இந்த பால் மாதிரிலாம் கிடையாது. நீ எவ்வளவு பேர் இருக்கனா, என்ன வேணாலும் பண்ணி யாரு கூட வேணாலும் போ, நீ 4 வைஃப் வச்சுக்கோப்பா, நீ மூத்தா மேரேஜ் பண்ணிக்கோப்பா. அது மாதிரிலாம் கிடையாது. நீ ஒரு வாட்டி தப்பு பண்ண உனக்கு இதுதான் என்ன ஆகும், கேர்ஸ் ஆகும். இந்த கேர்ஸ் எப்படிப்பட்டதுன்னா நீ அழியிற வரைக்கும் பாருங்க. ஓகே, இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க? சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயம். இப்போதைக்கு வந்துட்டு ஆதாம் வந்து ஏவாள் வந்துட்டு அந்த பழத்தை வந்து சாப்பிட்டாங்க. அதனால வந்து ஏதேன் தோட்டத்தை வந்து மறைக்கப்பட்டு அதுக்கப்புறமும் வந்துட்டு உடனே வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு ஒரு சரி நீ வந்து தப்பு பண்ணிட்ட அதுக்கான ரெமடியும் கொடுக்குறாருல. இதுலயும் அதே மாதிரி சினாரியோ நடந்ததா? ஆமா, நடக்குது. இந்த சினாரியோ நடக்குது. ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப நம்ம கடவுளோட கட்டளை கீழ்ப்படினா சாபம். அந்த சாபம் எப்படி இருக்கும்? பயங்கரமா வந்து நீ அழியிற வரைக்கும். ஓகே, இதுக்கு வந்து ரெமெடி வந்துட்டு எப்படி? இப்போ நமக்கு இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தகாத உறவு வச்சுட்டாங்க வேற ஒரு ஆளுங்க கூட. ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்க, மத்த கடவுளை வணங்கிட்டாங்க, கடவுளோட கட்டளை மீறிட்டாங்க. பைபிள் என்ன சொல்லுது? ஓகே, தண்டனை. அப்போ வந்துட்டு பிளான் படி அவன் பண்ணிட்டான். அந்த ப்ராஃபிட் வந்துட்டு நீ இப்படி பண்ணு, உன்னோட பெண்களை அனுப்பிச்சு விடு, கல்யாணம் ஆன பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நீ அனுப்பிச்சு விடு. எதுக்காக? இவங்க கூட எப்படியாவது தகாத உறவு வச்சு இது மூலியமா என்ன பண்ணுவாங்க, அவங்க கடவுளே அவர் அழிச்சிருவாரு. உனக்கு என்ன தேவை, நீ ஜெயிக்கணும், இப்படிதான் ஒரே வழி அப்படின்னு சூப்பரா ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். அவன் பண்ணதே தப்பு. முதல்ல இந்த ப்ராஃபிட் ஏற்கனவே கடவுளோட ஸ்பிரிட் இறங்கி நீ 3 வாட்டி ஆசீர்வச்ச. அப்பயும் உனக்கு தெரியும் கடவுள் நம்ம சும்மா விட மாட்டாரு இப்படி பண்ணா. ஆனா அவன் எதுக்காக பண்ணான்? காசுக்காக, பணத்துக்காக. ஓகே, இப்ப நம்ம இந்த இது நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஒரு லைனா நம்ம இப்போ அழிச்சுக்கிட்டே வரோம். இப்போ நம்ம இப்போ முக்கியமான லைனுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுங்க. ஓகே, என்ன இருக்கு, அவங்க இது பண்ணிட்டாங்க, வர்ஷிப் பண்ணதுனால என்ன ஆச்சு? லார்ட்ஸ் ஆங்கர்னா நம்ம இப்பதான் பார்த்தோம். என்ன? சாபம் வந்துடும். ஓகே, சாபம் வந்துருச்சு. என்ன பாருங்க, லார்ட் said to Moses, take all the leaders of this people, kill them and expose them in the broad light. அதாவது என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்களோ எல்லாரும் மக்கள் முன்னாடி கொள்ளு. ஏன் இப்படி சொல்றாரு கடவுள்? இதுதான் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வந்து நிறைய பேர் தப்பு பண்ணல, ஒரு குறிப்பிட்ட இதுக்காக தான். ஓகே, இப்ப அந்த பிளான்ங்கிறது வந்திருக்குமா, வந்திருக்காதா? அவங்க கண்டிப்பா வந்திருக்கும், எல்லாருக்குமே வந்திருக்கும் அது. ஆமா, இப்போ அப்போ ஒருத்தனா அழிஞ்சிட்டு இருக்கிறான். இப்ப அதுக்கான வசனத்தை காட்டுறேன். ஓகே, பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கான ப்ரூஃப் பாருங்க, 25:9 பாருங்க. பட் தோஸ் ஹூ டைட் இன் தி பிளாக் எவ்வளவு போட்டு? 24,000. அந்த காலத்துல 24,000. இந்த காலத்துல நம்ம இந்த காலத்துல படையாளுங்க 24,000 கொண்டா அது சென்சேஷன் நியூஸா இல்லையா? கண்டிப்பா. அந்த காலத்துல எப்படி இருக்கும்? பயங்கர சென்சேஷன். இப்போ இந்த வரை இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய ஒரு பிளாக் யாரால வந்தது? இஸ்ரேலால வந்ததா? இல்ல அவங்க பிளான் பண்ணி ஒரு நாடு பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த நாட்டுக்கு யாரு சொல்லி கொடுத்துருப்பாங்க? அதாவது தீர்க்கதரிசி. ஓகே, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, மக்களும் அது தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6வது வசனத்துல பாருங்க, இந்த இஸ்ரேல் மேன் அதாவது இஸ்ரேல் அந்த சோல்ஜர்ஸ் மேன் பாட் இன்டு a camp a Midianite woman. மோபைட்ஸ் மட்டும் இல்ல, மிடியனைட் பக்கத்து நாடு, மிடியனைட் நாடு. அவங்களையும் வந்துட்டு கொண்டு வந்து மோபைட்ஸ் தான் பண்ணாங்கன்னு பார்த்தா மிடியனைட் உமனையும் வர வச்சிருக்காங்க. ரைட் பிஃபோர் தி ஐஸ். அதாவது மோசையோட கண்ணு முன்னாடியே கொண்டு வரான். யாரு? ஒரு பொண்ணு, மிடியனைட் உமனை கொண்டு வந்து இந்த ஓல் அசம்பிளி முன்னாடி, அவங்க டென்ட் முன்னாடி ஒரு இது பண்றாரு, இந்த செக்ஷுவல். இவ்வளவு பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சாவிலையும் அவருக்கு அந்த கிளிகளுக்கு கேட்டிருக்கு. அப்போ வந்து ஆரோனோட சன், ஆரோன் யாருன்னு தெரியும்? ஹை பிரீஸ்ட். அவரோட சன், பிலிப்பைன் சன் ஆஃப் எல்சர், தி சன் ஆஃப் ஆரோன் தி பிரீஸ்ட். அதாவது அவர் ஆரோனோட கோத்திரனால அவர் பார்த்தோன்னு என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஒரு ஸ்பியர், அந்த ஈட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஸ்பியர் எடுத்துட்டு வந்துட்டு போய் அந்த டென்ட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிற அந்த அவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல குத்துறாரு. ஆமா, அந்த குத்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ளயும் உள்ள போயிருக்கு. இஸ்ரேல் மேனுக்குள்ளயும் போயிருக்கு, அந்த உமன் வெறியில அவர் குத்தி இருக்கிறாரு. அது குத்திய பிறகுதான் அந்த பாருங்க, then the plague against Israelites was stopped. அது வரைக்கும் அப்ப பிளாக் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது இதுல இருந்து கத்துக்க வேண்டிய 2வது விஷயம் என்னன்னா, கர்த்தர் வந்துட்டு ஒரு சாபத்தை போடுறாரு. எனக்கு வந்து சாபம் முக்கியம் இல்ல, என்னோட இன்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் இந்த பிளாக் நிக்குது. அதாவது கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த எகிப்து ராஜா கிட்ட இருந்து செங்கடலை வந்து பொழந்ததை பார்த்திருப்பாங்க. அதாவது சவக்கடல், அதாவது ரெட்சி, அது ஸ்பிட் ஆனது பார்த்திருக்காங்க, மன்னாவை பார்த்திருக்காங்க, எத்தனோ யுத்தங்களை பார்த்துட்டோம். அப்படி இருந்துட்டும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட
கத்தர் எதுவும் பண்ண மாட்டார், எனக்கு இதுதான் ஏன்னா வேணும். கடவுள் வந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. என்ன இவரு மத்த பொண்ணுங்களோட வச்சுக்க கூடாதுங்கிறாரு, கூடாதுங்கிறாரு. அது சாப்பிடக்கூடாது. என்ன இந்த கடவுள், மத்த கடவுள் பாத்தீங்கன்னா நீ 5-6 பேர் கூட இரு, தகாதவரு வச்சுக்கோ. ஆனா இவர் என்ன அந்த இதுதான். ஏன்னா கடைசியில பாவம் தான் இதுக்கு எல்லாமே காரணம். பாவத்தின் சம்பளத்தால் தான் இந்த பிளாக் இப்போ வருது அவங்களுக்கு. அதோட நின்றுச்சு. அந்த 24 பேர் இறந்தாங்க. 24,000 கம்மியாச்சு. 24,000 பிளஸ் அந்த ஒருத்தர் 24,001 அத்தனை பேர் இறந்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு இருந்திருக்கு. அந்த பிளாக்னா தமிழ் என்னது? வாதை இருந்திருக்கு. இப்போ உங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஃபுல்லா நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் என்ன சினாரியோன்னு. இப்போ நம்ம 31 அந்த அதிகாரம் நம்ம பார்த்த அதிகாரத்தோட முதல் வசனத்தை நான் படிக்கிறேன். Then Lord said to Moses, take vengeance on Midianites. ஏன்னா மோபைட்ஸ் தான் வந்து பார்த்தாங்க. ஆனா மிடியனைட்ஸ் சம்பந்தமே இல்லாதவங்களெல்லாம் அமைச்சிருக்காங்க. நீ ஃபர்ஸ்ட் மிடியனைட்ஸ் கிட்ட போ. டேக் வெஞ்சன்ஸ் ஆன் மிடியனைட்ஸ். வெஞ்சன்ஸ்னா என்னது? கோவாக்கனை. ஓகே. After that you will be gathered to your people. அப்புறம் என்ன பண்றாரு? So Moses said to the people, arm some of your men to go to the war against the Midianites and carry out the Lord's vengeance on them. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கடவுளோட ஏன்னா என்னோட மக்களை அழிக்க வச்சது காரணம் யாரு? இந்த மிடியனைட். ஆமா, போற அவங்க கிட்ட நீ போயிட்டு நீ என்னோட வெஞ்சன்ஸ் நீ எடுக்கிறப்போ என்ன பண்ணும்? அப்போ வார்க்கு இப்ப போறாங்க, புரிஞ்சிருக்கும். ஓகே, அவங்க இப்ப யுத்தத்துக்கு போறாங்க. இப்போ 8வது வசனம் பாருங்க, இங்க இருந்து படிங்க. 8வது தேல இருந்து. They also kill Balaam son of Beor with the sword. யார் இந்த பாலம்? King. Prophet. பாலம். பாலம். அந்த பாலம்ங்கிறவன் யாரு? அந்த தீர்க்கதரிசி. ஆமா, அந்த தீர்க்கதரிசியோட பையனை வந்து வெட்டி இருக்காங்க. தீர்க்கதரிசியை கொண்டுட்டாங்க. தீர்க்கதரிசி ஏன் கடவுள் வந்து கொல்ல சொன்னாரு? ஆமா, பின்ன மாறி டபுள் ஸ்டாண்ட் எடுத்தா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட காசு வாங்கும் போதே கர்த்தர் வந்துட்டு ஒரு அலர்ட் வந்து பண்ணாரு. ஆமா, அலர்ட் பண்ணும்போது சரி ஓகே, இவங்கிட்ட நான் காசு வாங்கிட்டேன், இவங்கிட்ட நம்ம உண்மையா இருந்திருக்கணும், அவரோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்காக அந்த ஒரு சீட் பிளான வந்து சொன்னாரு. நீ வந்துட்டு கிட்டத்தட்ட ஊர் பொண்ணுங்களை வந்து அனுப்பு, அவங்க தப்பு பண்ணுவாரு, இது பண்ணி சொல்லிட்டு. சோ அந்த வெஞ்சன்ஸ் வந்து மோசஸ் வந்து இவர் மேல எடுக்கிறாரு. ஆமா, ஆக்சுவலி கடவுள் எடுக்க வேண்டியது மோசஸ் வந்து. ஏன்னா அவரோட மீடியேட்டர் தான் மோசஸ். இப்போ ஓகேவா, இப்ப பாலம் இறந்துட்டாரு. அவன் உண்மையான ப்ராஃபிட்டா இருந்தா கடவுள் சொல்லியிருப்பார்ல, நீ இவனை மட்டும் கொல்லக்கூடாது, இந்த வேலை பண்ணதுனால தான். அதுக்கான ப்ரூஃப் கூட நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்ப அதனோட ப்ரூஃப் பாத்தீங்கன்னா பாருங்க, 31:16 பாருங்க, இது பாருங்க, படிங்க. இது they were the one who followed Balaam's advice. யார் அந்த பாலாம்? இது வந்து கிட்டத்தட்ட தீர்க்கதரிசி. ஓகே, பாலமோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க. என்ன அட்வைஸ்? அந்த சீட் பிளான். பொண்ணுங்களை வந்து they were the means of turning the Israelites away from the Lord in what happens at Peor. So that a plug struck the people's struck the Lord's people. Lord's people யாரு? இஸ்ரேல். எப்படி இந்த வாதை வந்ததுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணி? பாலாம். அப்ப பாலாம கொன்னது ரைட்டா தப்பா? ரைட். ஓகே, இப்போ அது நடந்துச்சு. இப்போ நம்ம மெயினான ஒரு வசனத்துக்கு போறோம். ஏன் வந்துட்டு அந்த பெண்கள் அவங்க கொன்ன சொன்னார்? ஆமா. ஓகே, இப்போ நம்ம வந்து 31:9 பாருங்க. The Israelites captured the Midian women and children and took all the Midianites. அதாவது ஒரு யுத்தத்துல, அந்த காலத்துல யுத்தம்னா உங்களுக்கு தெரியும், பெண்களை போய் ஃபைட் பண்ண மாட்டாங்க. சோல்ஜர் முடிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க? நாட்டுக்குள்ள போவாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த நாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அவங்க எடுத்துப்பாங்க. இப்ப இருக்கிற பெண்கள், அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இப்ப எடுத்துக்கிறாங்க. பிளண்டர். நீங்க வசனம் அந்த வார்த்தை பாக்குறீங்க, பிளண்டர். இப்ப எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு எங்க போவாங்க? மோசை முன்னாடி தானே காட்டுவாங்க. அவங்களோட யாரும் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. அவங்க ஹெட் கிட்ட தானே இது பண்ணுவாங்க. இப்ப போய் காட்டுறாங்க. இப்போ மோசை வந்து என்ன பண்றாரு பாருங்க. Moses, the Elzar priest and all the leaders of the committee went to meet them outside the camp. ஓகேவா? Moses was angry with them, the officers of the army and the commanders of hundreds who returned from the battle. Have you allowed all the men, all the women to live? அதாவது இந்த பெண்கள் எல்லாம் நீ இன்னும் வாழ வச்சுட்டு இருக்கிறியா? ஏன் அப்படி சொல்றாருன்னா, அப்புறம் அந்த வசனம் சொல்லுது, they were the ones. யார் அந்த ones? அந்த பெண்கள். who followed Balaam's advice.
and the means of turning the Israelites away from the Lord in what happened at Beor, so that the plague struck the Lord's people. அதாவது இந்த பெண்கள் இன்னொன்னு உயிரோட வச்சிருக்கியா, இவங்களாலதான் நமக்கு சாபமே வந்தது. ஏன்னா இந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, இஸ்ரேலோட மக்கள் கிட்ட தகாத உறவு வச்சாங்க. கடவுள் கோவம் வந்துச்சு, ஆமா. இப்பதான் அந்த 17வது வசனம், now kill all the boys and kill every woman who have slept with them. ஏன்னா ஆம்பளைங்க வந்து யுத்தத்துக்கு போனாங்க, அவங்க கதை முடிஞ்சிச்சு. இந்த பெண்கள் ஆனா என்ன பண்ணிருக்காங்க, மறைமுக யுத்தம். ஆமா, அது யார் பேச்ச கேட்டு, பாலமோட அட்வைஸ். பாலம் வந்துட்டு யாரால பாலம் இந்த அட்வைஸ் கொடுத்தான், பாலக். இந்த பாலக் ராஜா சொன்னதுனால தானே பாலம் பண்ணான். இந்த பாலக் வந்துட்டு யார வணங்குறவன், பாலுங்கிற ஒரு கடவுள். இப்போ பாலோட கடவுளோட உத்தரவின் கீழ். ஏன்னா இப்போ யெகோவாவோட கடவுள் ஒத்துப்பாரா, அவங்களோட ஆளுங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இல்லைங்க, தகாத உறவு வச்சுக்க மாட்டோம். கடவுள் தகாத உறவு வச்சுக்கோ, அது ரைட்டு. பாலம் வந்து இந்த அட்வைஸ் கொடுக்குறான். பாலக் வந்துட்டு இந்த மக்கள் கிட்ட சொல்றான், அவங்க மக்கள் ராஜா எனக்கு சொல்லிட்டாங்க, அந்த கட்டளையை நிறைவேற்றுவாங்களா இல்லையா? ஆமா, ராஜா வந்து சொல்லிட்டாங்க, அதனால வந்து மக்கள் வந்து நிறைவேற்றிதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஸ்பாட் டெத் தான். அதனால அந்த பொண்ணுங்க வந்து இஸ்ரேலியர்ஸோட சோல்ஜர்ஸ் அந்த மக்களோட போனாங்க. அதனாலதான் வந்துட்டு எல்லா உமன் யார் யாரெல்லாம் போய் படுத்தாங்களோ அனைவரையும் முடிச்சிரு. பாய்ஸ் பாத்தீங்கன்னா கிட்ட அந்த காலத்து ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து அவங்க அம்மா பெண்களோட ஒரு சில பசங்க இருப்பாங்களா, இந்த பசங்களே சொல்றாங்க ராஜாவோட கட்டளை நீங்க போங்க. அப்ப அந்த வம்சாவளி எப்படி இருக்கு, இருக்கும். இஸ்ரேல வந்துட்டு அழிக்கிற ஒரு குணம் அவங்களுக்குள்ள இருக்கு. ராஜா என்ன சொன்னா நம்ம செய்வோம், நாளைக்கு இஸ்ரேல் கிட்ட இப்படி பண்ணா போய் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு குணம் இல்லவங்க. கடவுள் பார்த்தாரு, இது ஒரு தண்டனையா நம்ம கொடுக்கணும். கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். ஆமா. ஆனா இப்போ இங்க ஒரு இது, பட் சேவ் ஃபார் யோர் செல்ஃப் எவ்ரி கேர்ள் who has never slept with a man. அதாவது இந்த இஸ்ரேல் மனுஷங்க, இஸ்ரேல் கூட யார் யாரெல்லாம் படுக்கலையோ அவங்களை நீ வச்சுக்கோ. ஏன் இந்த மாதிரி கடவுள் இப்ப சொல்றாரு? ஏன்னா வந்துட்டு அவங்க அந்த பொண்ணுங்க வந்துட்டு அவங்க கூட போகாததுனால ஒருவேளை ஒரு கருணை அந்த இடத்துல கர்த்தர் வந்து, ஏன்னா இப்போ யெகோவா கிட்ட தப்பு பண்ணா என்ன ஆகும், தண்டனை வரும். அப்போ அந்த கடவுளுக்கு அந்த ராஜாவுக்கு நீ தப்பு பண்ணா என்ன ஆகும், அதே தண்டனை. அந்த ராஜா இப்போ கடவுள் ஒரு கட்டளை விட்டா அந்த கட்டளை மீறின என்ன ஆகுது, அடி விடுது இந்த மக்களுக்கு. அதே மாதிரி அவனும் ஒரு கட்டளை இடுறான், இந்த ராஜா கடவுளோட பேர்ல அவனும் கட்டளை இடுறான். அப்ப அது மக்கள் ஃபாலோ பண்ணா அவனுக்கும் அடி விடுமா இல்லாத அடி விடும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதை மீறி அவங்க என்ன பண்றாங்க, போகாம இருக்கிறாங்க. அப்ப கடவுள் அதை பாக்குறாரு. பாக்குற அந்த கடவுள் வந்து சொல்றாரு, அதனாலதான் அவங்கள நீ கொல்லக்கூடாது. ஓகே, நிறைய பேர் வந்து சொல்லலாம், எப்படி அது தெரியும் இந்த இவங்க இது பண்ணாங்களா இல்லையான்னு. இங்கதான் வந்து கடவுளோட அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் அவர் காட்டுறாரு. கரெக்டா சொல்றாரு, இந்த மார்க் இருக்கும், அவங்கதான் இது கிடையாது, கொல்லக்கூடாது. சோ அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் இப்ப கொல்றாங்க, ஏன் இந்த பொண்ணுங்களை இது பண்ணாங்க. சரி, இப்ப நம்ம ஏத்திஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னொரு ஒரு கேள்வி இதுல வரும், அப்ப இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இது வேற ஒரு நாட்டு பொண்ணாச்சு, என்ன பண்ணுவாங்க அப்படித்தானே ஒரு கேள்வி வரும். இப்ப அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, இப்போ அதுக்கான ஒரு விடை ஃபைனலா அந்த கேள்வி. இப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? வீடியோ பாக்குறவங்க இந்த ஆன்சர் சொல்லுவாங்களா இல்லையா? சொல்றாங்க, கண்டிப்பா டெஃபினட்டா ஆக்சுவலி வந்து சொல்லுவாங்க. அதான் இந்த பெண்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதான் கொஸ்டின். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட போன பொண்ணுங்களை வந்து கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க. இப்ப இந்த பெண்கள் பாவம் பண்ணாத இந்த பெண்களுக்கு என்ன நடக்கும்? அப்புறம் அந்த நாட்டுல இருக்க சின்ன பசங்களையும் ஆண்டவர் அழிக்கிறாரா இல்ல அவரு? அதாவது இந்த பாய்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா இது ஈப்ரோல வந்துட்டு வேற ஏதோ ஒரு வேர்டு இருக்கு, ரொம்ப சின்ன பசங்களை கொல்ல பாய்ஸ்ன்னு போட்டிருக்கு. அதாவது வந்துட்டு இது மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்காலர்ஸ் வந்துட்டு இந்த அம்மாவோட பசங்க கூட ஹெல்ப் பண்றாங்க, அதனால அவங்களையும் முடிச்சிரு வேண்டாம், அதுதான் ஸ்காலர்ஸ் வந்து சொல்றாங்க. சோ இது ஏன் இது பண்றாங்க புரிஞ்சிருக்கும், ஏன் கடவுள் வந்து இவங்களை கொல்றாங்க, ஏன் இவங்களை கொல்லன்னு. இப்ப இந்த பெண்களுக்கு என்ன ஆச்சு, இந்த பாவம் பண்ணாத இந்த பெண்களுக்கு என்ன நிலைமை, அதுதான் இப்ப நம்மளோட ஏத்திஸ்டோட ஃபைனல் கேள்வியா இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கும் போதே அடுத்தது அந்த கேள்வி தானே போவோம். சோ இப்போ அதுக்கான விடையை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இதனோட வசனம் பாத்தீங்கன்னா என்ன, டியூட்ரானமி உபாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-14. நீங்க படிங்க 10. When you go to the war against your enemy and the Lord your God deliver them into your hands and you take captives என்ன தெரியும், அந்த அடிமைகள் அதான் கொன்னுட்டு, அதான் நீங்க வார்ல ஜெயிக்கிறீங்க, கிடைச்சிச்சு captives. So 11th படிங்க. If you notice among the captives a beautiful woman, அந்த captivesல ஒரு beautiful woman நீங்க பாத்தீங்க and are attracted to her, ஒரு சோல்ஜருக்கு ஓகே பிடிச்சிருக்கு, ஓகே you may take her as your wife. என்ன சொல்லுது, அதான் உன்னோட மனைவியா அவளை ஏற்றுக்கொள்ள. மனைவினா என்ன அர்த்தம்,
மனைவி தகாத உறவா தகுந்த உறவா? தகுந்த உறவு. அப்ப அது அடிமை வந்து அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு வர்ஜனா இருக்கலாம். இல்ல, அது நமக்கு தெரியல. கேப்டிவ் உமன், அதாவது அந்த காலத்துல இது அந்த அடிமையா காலத்துல இருந்து நமக்கு தெரியும். தெரியும். கேப்டிவ் என்ன பண்ணுவாங்க? ஸ்லேவா விக்கலாமா இல்லையா? விக்கலாம். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு, நீ என்ன பண்ணும் அவங்கள? அதாவது அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சதுன்னா உன்னோட வைஃபாவே தான். ஓகே, 12வது பாருங்க, படிங்க. Bring her into your home and have her shave her head, trim her nails, and put aside the clothes she was wearing when captured. ஒருத்தங்க மாட்டியோன்னு ஒரு அழுக்கு துணி இருப்பாங்க, அந்த துணி எடுத்துட்டு நல்ல துணி கொடுங்க. அதுக்கப்புறம் படிங்க. And she has lived in your house and mourned அதாவது அழுறாங்க and mother for a full month. ஓகே, வீட்டுக்கு கொண்டு வந்து புது துணி கொடுத்து ஒரு மாசம் என்ன பண்ணோம், அவங்க ஃபேமிலி, ஐயோ என் ஃபேமிலி விட்டு போயிட்டாங்க, அவங்க அதை பத்தி தான் நினைக்கணும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் then you may go to her and be her husband. என்னவா இருக்கணும்? husband. ஸ்லேவா இல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? and she shall be your wife. ஓகே, ஒருவேளை இந்த பொண்ணுக்கு இப்ப பிடிக்கல, அப்போ அடிமையா இல்லாம இப்ப இந்த பொண்ணு பாருங்க 14வது வசனம் பாருங்க. if you not pleased with her, let her go wherever he wishes. you must not sell her or treat her as a slave, since you have dishonored her. அப்ப என்ன போட்டிருக்கு? அதான் நீ வந்து கட்டாயப்படுத்த கூடாது. அவங்க பிடிக்கலன்னா என்ன பண்ணிடணும்? அம்சரணும். நீ அவளை இதுவும் பண்ணக்கூடாது, ஸ்லேவ் பண்ணக்கூடாது. ஆனா மத்த மதங்கள் என்ன போட்டிருக்கு? ஒன் ஸ்லேவ் பண்ணாலே இட்ஸ் லைக் ஆனா நம்ம ஆளுங்க படிக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு வசனம் அவங்க பார்க்காது, அவங்க கண்கள் அதுதான் போகும். சோ இந்த 31:17 என்ன ஆயிருக்கும்? லா படி என்ன ஆயிருக்கும்? பட் சேவ் ஃபார் யுவர் செல்ஃப் எவ்ரி கேர்ள் வாஸ் நாட் ஸ்லிப்ட். என்ன எதை ஃபாலோ பண்ணிருப்பாங்க? அதான் அவங்கள வந்துட்டு கிட்டத்தட்ட அடிமையா பிடிச்சிட்டு போயிட்டு அதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க ஒவ்வொரு சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு ஒரு வேலை பிடிச்சிருந்தா அவனை மனைவியா ஏற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான், அவங்களை விட்டுருவாங்க. அவங்க ஸ்லேவ் கிடையாது. ஓகே, அப்போ கரெக்டா தப்பா? அந்த காலத்து ட்ரெடிஷன் படி, இந்த காலத்து ட்ரெடிஷனை பொறுத்த ரொம்ப 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 கரெக்டா ஒரு யுத்தம்னு நடந்துட்டாலே அவனை வந்து அடிமையா தான் வைப்பாங்க. அடிமையா வச்சுட்டு வைஃபாவோட ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் ஜியாத் போராடினா என்ன பண்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட யோசேப்பே வந்துட்டு அடிமையா போயிட்டு அதுக்கப்புறம் கர்த்தரோட கண்களை தயவு கிடைச்ச பிறகுதான் ஒரு மேலும் மேலும் போயிட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவல் வந்து போறாரு. இருக்கும்போது இது வந்து மச் ஃபார் பெட்டர். ஓகே, அப்போ இதுக்கான வசனம் இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா? ஆமா, சரி. என்ன ஆகும்? 31:17 ஏன் வந்து கடவுள் வந்து எல்லா பெண்களையும் இல்ல எல்லாரையும் கொல்ல சொல்றாங்க, ஆனா இந்த பெண்களை மட்டும் கொல்லக்கூடாது, யாரெல்லாம் தப்பு பண்ணலையோ அவங்களை கொல்லக்கூடாது? அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரீகேப் பண்ணிடலாமா? ரீகேப். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க மோவாபைட்ஸ்ங்கிற ஒரு மலைக்கு போறாங்க. மலைக்கு போற இடத்துல வந்து மிடியனைட்ஸ்ங்கிற ராஜா பாலக் அவர் பாக்குறாரு. பார்த்தோன்னே பயந்து போறாரு. இந்த இஸ்ரேல் படம் இங்க வந்திருக்கா, இங்க வந்தா என்ன பண்ணுவாங்க, நம்மள அழிச்சு தரமட்டமாக்கிடுவாங்க, இவங்களை எப்படியும் அழிக்கணும். அதுக்கு பாலக் என்ன பண்றாரு, பாலம்ங்கிற ஒரு தீர்க்கதரிசியை மீட் பண்றாரு. நீங்க வந்துட்டு ஒரு சாபத்தை போட்டுருங்க இஸ்ரேல் மேல. போட்டுட்டா, ஏன்னா நீங்க ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, சாபம் போட்டா சாபம் ஆயிடும். நீங்க ஒரே ஒரு சாபத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா தரமாட்டமாக்கிடுவாங்க. ஆனா பால மேல என்ன பண்ண முடியல, சாபம் வந்து கொடுக்க முடியல, ஃபுல்லா ஆசீர்வாதமா வந்து போகுது. ஆனா அந்த சாபம் கொடுத்தா நிறைய பணம் வரும் தெரிஞ்ச அந்த பாலம் என்ன பண்றான், ஒரு சீட் பிளான் ஒண்ணு உருவாக்குறான். என்ன சொல்றான், நீ உன்னோட பொண்ணுங்களை தேசத்துல இருக்கிற பெண்கள் வந்து அவங்களோட இது பண்ணுங்க, தகாத உறவு வச்சுக்கிட்டா என்ன ஆகும், அவங்களே அவங்க கடவுளே அவங்கள அழிச்சிருவாங்க. அந்த திட்டத்தின்படி மோவாபைட்ஸ் மட்டும் இல்ல, மிடியனைட்ஸ் பக்கத்து ஊர் ஆளையும் சேர்த்து இந்த வேலை பண்றாங்க. இது பண்ணியோட என்ன ஆகுது, கடவுளோட கட்டளை கீழ்படினா என்ன ஆகும், தண்டனை வரும். தண்டனைங்கிறது எது மூலியமா வரும், வாதம் மூலியமா, பிளாக் மூலியமா. வாதம் அவங்கள அடிச்சுதா இல்லையா, அடிச்சுது. அதுக்கப்புறம் அதுக்கான ரெக்டிபிகேஷன் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஈட்டி வந்து அந்த போட்டவனை தான் அது நின்றுது, அந்த வாதம் வந்து நின்றுது. ஆமா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மோசைக்கு கட்டளை இடுறாரு கடவுள், இங்க போய் சாவடிச்ச பிறகு அங்க இருக்கிற பெண்களை என்ன பண்றாரு கடவுள், என்ன கட்டளை இடுறாரு. மோசை என்ன சொல்றாரு, அங்க இருக்கிற எல்லாரும் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ எல்லாரும் கொண்டு, ஆனா யாரெல்லாம் இந்த உறவு வச்சுக்கலையோ அவங்களை என்ன பண்ணு, கொண்டு வா. அந்த உறவு அவங்களை கொண்டு வந்தவங்களை என்ன பண்ணும், டியூட்ரானமி நம்ம பார்த்தோம்,
உபாவம் புஸ்தகம் 21 நம்ம என்ன அதான் உனக்கு பிடிச்சிருந்தா நீ வைஃபை எடுத்துக்கோ. அவங்கள வந்து பிடிக்கல அப்படின்னு பார்த்தா அவனை அப்படியே விட்டுரு, அவனை அப்படியே ஃப்ரீயா போக விட்டுரு. அப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம கொடுத்துட்டோமா இல்லையா? கொடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணு. எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. எப்படி இருந்தது இந்த வீடியோ? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது பிரதர். எப்படி நிறைய பேருக்கு இது பிடிக்குமா இந்த மாதிரி? ஐ திங்க் சோ. எல்லாமே வந்து பை த இன்ஸ்பயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தான். அட் தி எண்ட் ஆஃப் த டைம் வந்து அவரோட செயல்பாடுகள் நடந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நம்புறேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிச்சிருந்தது. கரெக்டான எக்ஸ்பிளனேஷனாகவும் இருந்தது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வாரம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். கடவுளோட சித்தம் இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். மீண்டும் உங்களை சந்திப்போம். God bless you.